ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு க்ரௌட்லேருந்து ஸ்டாண்ட் அவுட்டான பீப்புளாக தான் தெரிவிங்க. அது வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரோ என்னோட ஜாபுக்கு ரிலேட்டடாக வந்து நான் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு க்ரௌட்லேருந்து ஸ்டாண்ட் அவுட்டான பர்சனாக தான் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்மளோட மதர் டங்கை தாண்டி அதர் லாங்குவேஜஸ் வந்து எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம கற்றுக்கிறது, எந்த விதமான அமௌண்ட்டும் வந்து பே பண்ணாமல் எப்படி சர்டிஃபிகேட் கூட நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் நான் என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் வந்து நான் சொல்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வந்து நிறையா லாங்குவேஜஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக படிக்கிறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மேட்டர்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Duolingo அப்படிங்கிற ஆப்பில் வந்து மோர் தென் 30+ லாங்குவேஜஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ, எந்த லாங்குவேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷனவோ இல்லை வந்து ஒரு கொலாப் வீடியோவோ நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக Duolingo ஆப்பில் வந்துட்டு ஜாப்பனீஸ் வந்து கோர்ஸ் வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து என்ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு யாராவது அதர் லாங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு கொலாப் வீடியோவோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் வீடியோவோ வந்து திங்க் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே வந்து என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே ப்ரோ, இப்போ எப்படி வந்து Duolingo ஆப்பில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து என்ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Duolingo ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ ஒன்ஸ் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து எதுக்காக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக லேர்ன் பண்ணுறீங்களா, இல்லை வந்து இது ஸ்கில்க்காக லேர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த இதில் கொடுக்குற ஆப்ஷனை வச்சு தான் வந்து உங்களுக்கான கோர்ஸ்க்குள்ள உள்ள மாடியூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. லைக் நீங்கள் வந்து இந்த ஸ்கில்லுக்காக டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன், ஸ்போக்கன் அண்ட் அதுக்கப்புறமா லிசனிங் மூணுத்துலையுமே வந்து மாடியூல்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை வந்து நான் வந்து இதை என்னோட ஒர்க்குக்காக நான் வந்து இதை லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் மாடியூல்ஸ் எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்டில் வந்து நிறைய மாடியூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மினிமம் பாஸ் மார்க்கை கிராஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட்டுக்கான மாடியூல்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த மார்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த யூனிட்டுக்கான மாடியூல்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம டெய்லியும் வந்து நம்மளோட லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்து நம்ம ஸ்னாப்பில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த ஆப்லேயும் நம்ம வந்து ஸ்ட்ரீக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீக்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு வந்து பேஜஸ் வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து சில்வரு, பிரான்ஸு, கோல்டு அந்த மாதிரி. ஸோ அதையும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்மளோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேமிஃபைடாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷனுக்காக தான் வந்து இவங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ண லாங்குவேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேரபிளான சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளேயே போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வந்து அதை ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீட் இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறேன். Until then, Alan Anderson signing off from YouTube.